السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم أوصيكم نفسي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن المجيد وما بكم من نعمة فمن الله صدق الله العلي العليم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து லட்சியத்தை நேர்வழி காட்டக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்துக்கு நேர்வழி காட்டியாக வந்த அனைத்து இறைத்தூதர்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், மேலும் அவருடைய சொல்லையும் செயலையும் தமது உயிரிலும் மேலாக மதித்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய நல்லோர்கள் இமாம்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இந்த வகுப்பிற்கு அதற்கே உரித்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் குறைகன்றில் மட்டும் என பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினே இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய வகுப்பிலே அல்லாஹ்வின் அருட்கொடைகள் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை நாம் பேச இருக்கின்றோம். அல்லாஹ்வின் அருட்கொடைகளை குறித்து நாம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அது அல்லாஹுடைய பாணியிலே அல்லாஹுடைய வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை ஒருபோதும் கணக்கெடுக்கவே முடியாது. அதை அல்லாஹும் சொல்கின்றான், என்னுடைய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கெடுக்க ஆரம்பித்தால் உங்களால் எழுதி முடிக்க முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அருட்கொடைகளை நமக்கு வழங்கியிருக்கின்றான். அப்படிப்பட்ட அருட்கொடைகளில் சிலவற்றை, மிக மிக சிலவற்றை தான் நம் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கின்றான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். உங்களுக்கு எந்த ஒரு அருட்கொடைகள் இருந்தாலும், எந்த அருட்கொடைகள் வந்தாலும் அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். அப்போது மனிதனுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. இது என்னுடைய முயற்சியால், இது என்னுடைய அறிவால், என்னுடைய படிப்பால், என்னுடைய பணத்தால் நான் சம்பாதித்தது என்று சொல்லக்கூடிய அறிவு மனிதனுக்கு, அந்த அருகதை மனிதனுக்கு இல்லை. அது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், எப்போது அவன் இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதாக அவன் விளங்கிக் கொள்கின்றானோ, புரிந்து கொள்கின்றானோ, அப்பொழுதுதான் அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக, அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய மனிதனாக, அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய மனிதனாக அவன் இருப்பான். ஆகவே அல்லாஹுடைய அருட்கொடைகளை நாம் ஒருபோதும் எண்ணி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அருட்கொடைகளை வழங்கியிருக்கின்றான். ஆனால் இதில் விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகள் அனைத்தும் ஒரு பொறுப்போடு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு அனுபவித்து சுகமாக வாழ்வது மட்டுமல்ல, ஒரு பொறுப்பை அல்லாஹு தஆலா அருட்கொடைகள் மூலமாக நமக்கு எதிர்பார்க்கின்றான். பொதுவாகவே உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய வேலைக்காரர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய உறவினராக இருந்தாலும் சரி, நாம் அவர்களுக்கு சில விஷயங்களை நாம் கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அதிலிருந்து சில பொறுப்புகளை நாம் எதிர்பார்ப்போம். உதாரணமாக, நம்முடைய பிள்ளையை நாம் படிக்க வைக்கின்றோம் என்று சொன்னால் நாம் ஒரு பொறுப்போடு அந்த பிள்ளை நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுக்கும் அல்லாஹுக்கும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை நாம் பார்க்கின்றோம். நீ படிச்சுட்டா நீ எப்படி வேணால் இருந்துக்கலாம் என்பதாக நாம் ஒருபோதும் சொல்வதில்லை. அதே போல் நம்முடைய உறவினர்களுக்கு நாம் உதவி செய்கின்றோம் என்று சொன்னால் சில பொருட்களை எதிர்பார்க்கின்றோம். அவர்கள் ஹராமை விட்டு விலகி இருக்க வேண்டும், அதே போன்று வட்டியை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தான் நாம் அவருக்கு உதவி செய்கின்றோம். ஆனால் மனிதனே சில உதவிகளை செய்துவிட்டு பொறுப்புகளையும் நன்றிகளையும் எதிர்பார்க்கும் போது, அளவில்லா அருட்கொடைகளை கொடுத்த அல்லாஹு தஆலா கொடுத்த அருட்கொடைகள் வெறும் சுகபோகத்துக்காக இல்லை என்பதை இந்த மனிதர் விளங்கிக் கொள்ள வேண்டியது தான் இந்த வகுப்புடைய மிக முக்கிய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், மருத்துவ பணியை எடுத்துக்கொள்வோம். அது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருட்கொடை. எந்த ஒரு மருத்துவரும் இது என்னுடைய அறிவால், என்னுடைய முயற்சியால், என்னுடைய படிப்பால் நான் மருத்துவ பணி செய்கிறேன் என்பதாக ஒருபோதும் அவன் சொல்லவே முடியாது. அவனுடைய ஆற்றல்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலாவுடைய நிஅமத், அல்லாஹு தஆலாவுடைய ஒரு சிறிய அருட்கொடைகள் அந்த மனிதன் மீது இல்லை என்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய அனைத்து சிகிச்சைகளையுமே தவறாக முடிந்துவிடும். ஆகவே அல்லாஹு தஆலாவுடைய அருட்கொடையாக அந்த மருத்துவ பணி, அந்த மருத்துவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். அதே போன்ற ஆசிரியர் பணியை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இதுவும் அல்லாஹுடைய மிகப்பெரிய அருட்கொடைகள். ஆசிரியர் பணியும் மருத்துவ பணியும் பொறுப்போடு உள்ள மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆசிரியர் தம் சரியான கல்வியை மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும், சரியான வழிகாட்டுதல்களை மாணவர்கள் கொடுக்க வேண்டும்.
அந்த மாணவர்களுக்கு தேவையான அறிவுரைகள் மட்டுமல்லாமல் தேவையான உதவிகளையும் செய்வதுதான் ஆசிரியருடைய முக்கியமான ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக அந்த அடிப்படையில் இந்த ஆசிரியர் பணியாகட்டும், மருத்துவ பணியாகட்டும், இன்னவர மற்ற பணியாகட்டும் அனைத்துமே ஒரு பொறுப்பு இருக்கின்றது என்பதை நமக்கு மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றது. எல்லா ஒரு பணியும் ஒரு பொறுப்போடு சுமத்தப்பட்டிருக்கின்றது. ஆக அந்த அடிப்படையில் மனிதன் செய்யக்கூடிய வேலைகளுக்கே பொறுப்புகள் இருந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகள் வெறுமனே நாம் சுகபோகமாக வாழ்வதற்கு இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டாமா என்பதாக அல்லாஹு தஆலா கேட்கின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா எங்கெல்லாம் இந்த வசனங்களை குறிப்பிட்டு காட்டுகின்றானோ அங்கெல்லாம் தன்னுடைய அருட்கொடைகளை அல்லாஹு தஆலா நினைவூட்டுகின்றான். இந்த அருட்கொடைகளை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன், இதை கொண்டு நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். அதில் எச்சரிக்கை என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய அருட்கொடைகளை நாம் நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் அந்த அருட்கொடைகள் பறிக்கப்படும் என்பது அல்லாஹுடைய நீதியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிய வேளையில் ஒரு பயங்கரமான பசி ஏற்படுகின்றது. வீட்டிலே உண்பதற்கு எதுவும் இல்லை. நபி அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருகின்றார்கள். ஏதாவது நபி தோழ வீட்டுக்கு போய் நம்ம கெஸ்ட்டாக போகலாம் அப்படின்னு நினச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருகின்றார்கள். வெளியே வந்து பார்க்கும்போது சற்று தொலைவிலே இன்னொரு நபி தோழர் இருந்து கொண்டிருக்கின்றார். அபூபக்கர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு இடத்துல உமர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இன்னும் பிற சஹாபாக்கள் அங்கே ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அப்போ நபிகள் நாயகம் ஒவ்வொருவரையாக பார்க்கும்போது அனைவருமே இதே காரணத்துக்காக வெளியே வந்திருக்கின்றார்கள். வீட்டில் ஒன்றும் இல்லை, பசிக்குது என்பதற்காக வேண்டி அனைவரும் என்ன செய்யலாம் என்று யோசிப்பதற்காக வேண்டி வெளியே வந்திருக்கின்றார். இப்போ நம்மளும் பார்க்குறோமா இல்லையா? ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சா வெளியே வந்துடுவோம். வந்துட்டு யோசிப்போம், ஹோட்டல் போகலாமா இல்லை ஆர்டர் பண்ணலாமா, என்ன பண்ணலான்னு யோசிப்போம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும்னு சொன்னால் வெளியே வந்து என்ன செய்யலாம் என்பதாக யோசித்து வெளியே வருகின்றார்கள். இன்னும் பிற சஹாபாக்களும் இதே கருத்தோடு வெளியே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 5 சஹாபாக்கள் சேர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு சஹாபியுடைய பெயர் குறிப்பிட்டு அவரோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் மனைவி இருக்கின்றார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே இருந்து அந்த சஹாபியுடைய பெயர் சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே அவங்க மனைவி வந்து சொல்லுகின்றார்கள், அவர் சற்று வெளியே சென்றிருக்கின்றார்கள், நீங்கள் வந்து உள்ளே வந்து அமருங்க அப்படின்னு சொன்னோன்னே உள்ளே போய் உட்கார்றாங்க. அவங்களுக்கு தண்ணீர் பரிமாறப்படுகின்றது. சற்று நேரத்தில் இந்த வெளியே போன சஹாபி வீட்டுக்கு வராரு. வந்து வீட்டில் ரசூலுல்லாவையும் சஹாபாக்களையும் பார்த்த உடனே மட்டில்லாம மகிழ்ச்சி ஏற்படுகிறார். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுவும் அதே சாப்பாடு நேரத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாகி உடனே அவர் பேரிச்சம்பழங்களை கனிகளையும் ஆடுகளையும் பொறித்து உடனடியாக என்ன செய்ய ஏற்பாடு செஞ்சு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வைக்கிறாங்க உண்பதற்காக வேண்டி. வந்தவங்களாம் பயங்கர பசியில் வந்திருக்காங்க. உடனே தாராளமாக என்ன செய்யணும்னு சொன்னால் பிஸ்மில்லா சொல்லி அனைவரும் சாப்பிடுகின்றார்கள். சாப்பிட்டு முடித்தவுடன் நபிகள் நாயகம் சொன்னார்கள், தோழர்களே நீங்கள் சாப்பிட்டீர்கள் இல்லையா? ஆமாம். இந்த அருட்கொடைகளை குறித்து நாளை அல்லாஹ் உங்களுக்கு விசாரிப்பான். சஹாபாக்கெலாம் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ரொம்ப பசியில் வந்திருக்கோம், சாப்பிட்ருக்கோம், இதையும் அல்லாஹ் விசாரிப்பானா? ஆமாம், இதையும் அல்லாஹ் விசாரிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். இங்கே சொல்ல வர வேண்டிய நோக்கம் என்னவென்று சொன்னால், நமக்கு எதை கொடுத்தாலும் சரி இது குறித்து அல்லாஹ் நாளை விசாரிப்பான். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம் அல்லாஹ் சொல்கின்றான். உங்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து டெக்னாலஜிகளை குறித்தும் அனைத்து அருட்கொடைகளை குறித்தும் நாளைக்கு மறுமை நாளில் விசாரணை உண்டு என்பதை குர்ஆன் அல்ஹாக்கும் தகாசுன சூராவில் இறுதியில் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றான். ஆக அந்த அருட்கொடைகளை வைத்து நாம் அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை என்று சொன்னால், அந்த அருட்கொடைகளை வைத்து நாம் அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால், அந்த அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா பறித்து விடுவான் என்பதை குர்ஆன் நமக்கு எச்சரித்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இந்த மனித சமுதாயம் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றது. ஆனால் அதை குறித்து சிந்தித்து பார்ப்பதில்லை, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதில்லை. ஆகவே இதன் காரணமாக பல அருட்கொடைகளை இந்த மனிதன் இழந்து கொண்டே வருகின்றான். நமக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளை குறித்து ஒவ்வொரு மனிதன் சிந்தித்து பார்ப்பான் என்று சொன்னால் அவன் அல்லாஹோடு நெருக்கத்தை அதிகமாக்கி கொண்டே இருப்பான். அதே போன்று மற்றொரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாலைகளில் நடந்து செல்கின்றார்கள். அங்கே கண் தெரியாத ஒரு ஊனமான ஒரு மனிதனை பார்க்கின்றார். உடனே நபிகள் நாயகம் சஹாபாக்களை சொல்கிறார்கள், தோழர்களே அல்லாஹுடைய அருட்கொடைகள் இடத்துல எதை நீங்கள் பார்க்கின்றீர்கள்? சஹாபாக்களை உத்து பார்க்குறாங்க. அவர் கை கால் இல்லாமல் இருக்கார், எந்திரிச்சு நடக்க முடியாது, கண்ணு தெரியல, இவர்கிட்ட என்ன அருட்கொடை இருக்கும்? இப்போ நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே எந்த அருட்கொடைகளும் நான் பார்க்கவில்லையே. இல்லையே என்று சொல்லும்போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், இவர் எந்த சிரமமின்றி சிறுநீர் கழிக்கின்றார் அல்லவா, இது ஒரு அல்லாஹுடைய அருட்கொடை தானே என்பதாக நபிகள் நாயகம் சுட்டி காட்டினார். அப்போ
மனுஷனுக்கு அல்லாஹுடைய அருட்கொடை ஏதும் இல்லை என்பதாக ஒருபோதும் மனிதன் சொல்ல முடியாது. ஆனால் மனுஷனை இப்போ தனியாக ஒரு மனுஷனை கேளுங்களேன், உங்களுக்கு அல்லாஹு தஆலா என்னெல்லாம் கொடுக்கலன்னு கேளுங்க, அடுக்கிட்டே போவோம். அது கொடுக்கல, இது கொடுக்கல, எல்லாமே நெகட்டிவாக சொல்லிட்டே போவோம். ஒரு விஷயம் கூட அவன் பாசிட்டிவாக சொல்வதே இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்போதுமே சரி, நீங்கள் உங்களுக்கு கீழுள்ள மனிதரை நீங்கள் பாருங்கள். நம்மளாவது என்ன செய்கிறோம், பைக்கில் போகிறோம், அவரை பாருங்கள், நடந்து போகிறாரு, அதை பார்க்கும்போது தான் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவீர்கள். ஆனால் இந்த மனிதன் எப்படி இருந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால், எப்போதும் தனக்கு மேலுள்ள மனிதனை பார்க்கின்றான். இத்தனை வருஷமாக இருக்கேன் சூளமேட்டில் ஒரு ஃப்ளாட் வாங்க முடியல, இத்தனை வருஷமாக இருக்கேன் ஒரு கார் வாங்க முடியல, இத்தனை வருஷமாக இருக்கேன் ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியல, அவரை பாருங்கள், நேத்தான் வந்தார், இன்றைக்கி ரொம்ப வசதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதாக மனிதன் தனக்கு மேலுள்ள மனிதனை பார்க்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னார்கள், எப்போது மனிதன் மேலே பார்க்க ஆரம்பிக்கின்றானோ அப்போது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, அல்லாஹுடைய அருட்கொடைகளை விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை அவன் இழந்து விடுவான். எப்போது அவன் தனக்கு கீழுள்ள மனிதனை பார்க்கின்றானோ அப்போது அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவான் என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் எப்போது மேலுள்ள மனிதரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வணக்க வழிபாடுகளில், இபாதத்துகளில் மேலுள்ள மனிதனை பார்க்க வேண்டும். அவரை பாருங்கள் தஹஜ்ஜத் தொழுகிறாரு, அவரை பாருங்கள் ஃபஜ்ர் தொழ போகிறாரு, நான் பாருங்கள் வெறும் ஜும்மாக்கு மட்டும் போகிறேன், நான் அவரை மாதிரி ஆகணும். ஆனால் மனுஷன் அதை யோசிக்கிறதே இல்லை. அவர் வேலை வெட்டி இல்லாமல் இருப்பார், அவர் போவாருங்க, நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது. அப்போது அவன் நன்மையான விஷயங்களில் மேலுள்ள மனிதனை பார்ப்பதில்லை, உலக விஷயங்கள் மேலுள்ள மனிதனை பார்க்கின்றன. நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அப்போது நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவீர்கள். இபாதத்தான விஷயத்தில் பார்த்தால் நன்றி செலுத்துவீர்கள், அதே போன்று தனக்கு கீழுள்ள மனிதனை பார்த்தால் நன்றி செலுத்துவீர்கள். இதை அப்படியே தலைகீழ திருப்பி பார்த்தால் நீங்கள் அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி கெட்ட மனிதராக ஆகிவிடுவீர்கள். ஆனால் இன்று நாம் மனிதர்கள் நன்றி கெட்ட மனிதராக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதையும் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல் இன்சானல் ரப்பிஹி லக்கனூத், மனிதன் மிகவும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். ஆக இந்த அருட்கொடையில் அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதில் ஆரம்பமாக துவக்கமாக ஒரு மனிதன் உருவாகின்றான், ஒரு குழந்தை உருவாகின்றது, இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேரை பார்க்கின்றோம், இன்றைய நவீன யுகத்திலே பார்க்கின்றோம். செல்வம் இருக்கின்றது, வசதி இருக்கின்றது, அழகு இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது, ஆனால் குழந்தை செல்வம் இல்லை. தம்முடைய பணங்காசுகளை, தம்முடைய அனைத்து பொருளாதாரத்தையும் குழந்தைகளுக்காக வேண்டி, குழந்தை பெற வேண்டுவதற்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய காட்சி நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே அல்லாஹு தஆலா நமக்கு குழந்தை கொடுத்திருப்பது, நமக்கு குழந்தை பிறப்பது, நமக்கு குழந்தை இருப்பது, குழந்தை உருவாகி இருப்பது அனைத்தும் மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கின்றன. அப்போ முதலில் ஒரு குழந்தை பிறப்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அதுக்கு அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த குழந்தைக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய கண்கள், காதுகள், உறுப்புகள் அனைத்தும் மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், நாம் உங்களுக்கு 2 கண்களை வழங்கவில்லையா, வலிசானும் வஷஃபத்தைன் வஹதைனாஹுன் நஜிதைன், அல்லாஹ் கேட்கின்றான், நாம் உங்களுக்கு 2 கண்களை வழங்கவில்லையா, ஒரு நாவையும் 2 உதடுகளையும் அளிக்கவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். அப்போது அல்லாஹு தஆலா கண்ணையும் நாவையும் உதடையும் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றேன்னு சொன்னால், இது மனிதனுக்கு மிக 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 முக்கியமான ஒரு அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவன் எவ்வளவுதான் படித்தவனாக, செல்வந்தனாக, அறிவுள்ளவனாக இருந்தாலும் இந்த அருட்கொடை, கண் தெரியவில்லை, அவனால் பேச முடியவில்லை என்று சொன்னால் அவன் என்ன செய்ய முடியாது, எந்த விதமான கம்யூனிகேஷன், எந்த விதமான தொடர்பை அவன் வளர்த்து கொள்ள முடியாது. இன்று எத்தனையோ ஊனமற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகளை பார்க்கின்றோம், கண்கள் இல்லாமல் பேச முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை, அவர்களுக்கு உண்டான தகுதிகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் நமக்கு அல்லாஹு தஆலா அனைத்தையும் கொடுத்திருக்கின்றானே, இதற்கு நாம் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ அல்லாஹுடைய அருட்கொடைகள் பறந்து விரிந்து விசாலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை மனிதன் தன் கண்களால் பார்த்து அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மேலும் அல்லாஹு தஆலா வானங்களிலும் பூமிகளிலும் உள்ளவற்றை அல்லாஹு தஆலா நமக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். நம்ம நினச்சா ஃப்ளைட்டில் பறக்கலாம், நினச்சா நம்ம என்ன செய்யலாம், கப்பலில் போகலாம். ஃப்ளைட்டும் கப்பலும் அதே போன்ற உலகத்திற்குரிய பொருட்கள் அனைத்தும் அல்லாஹு தஆலா தனக்கு கொடுத்திருக்கின்றான். எங்கே நம்ம என்ன செய்யலாம், போக முடியும், எங்கே போனால் வர முடியும். ஏனென்று சொன்னால், இதன் மூலமாக அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்றான். மேலும் வெளிப்படையாகவும் மறைவாகவும் அல்லாஹு தஆலா நமக்கு அருட்கொடைகளை வழங்கி கொண்டு நம்மளை நிறைவாக வைத்திருக்கின்றான்.
இப்போ இதில் அல்லாஹ் எதிர்பார்ப்பதுன்னு சொன்னால் இந்த அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு நன்றி செலுத்த வேண்டும். ஏன் அல்லாஹு தாலா நன்றி எதிர்பார்க்கின்றான் என்று சொன்னால் அப்பொழுதுதான் அந்த மனிதன் அல்லாஹு கட்டுப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருப்பான். நன்றி என்றால் என்ன? வெறுமனே ஜஸாக் அல்லாஹ் என்று சொல்வது மட்டுமல்ல, வெறுமனே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது மட்டுமல்ல. நன்றியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விரிவாக்கம் என்னென்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை கட்டுப்படுவதுதான் அல்லாஹுக்கு செலுத்தக்கூடிய ஒரு நன்றியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக எத்தனை வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவன் வாழ்வதற்குண்டான சரியான தட்பவெட்ப சூழ்நிலை அல்லாஹு தஆலா உருவாக்கி கொடுக்கின்றான். ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கோமா, அதற்கு தேவையான ஆடைகளை நாம் அணிந்து கொண்டு நம்மை நாம் காத்துக்கொள்கின்றோம். ஒரு வெயில் பிரதேசத்தில் இருக்கின்றோமா, அதற்கு தேவையான ஆடைகள், அதற்கு தேவையான உணவுகளை உட்கொண்டு நம்மை தற்காத்துக் கொள்கின்றோம். இது அல்லாஹுடைய எவ்வளோ பெரிய ஒரு நியாமத்தாக அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கின்றதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகள், கிடைக்கக்கூடிய அருட்கொடைகள் அனைத்தும் அல்லாஹ் தந்தது தான் என்பதாக எப்போது மனிதன் சிந்திக்கின்றானோ அப்போதுதான் அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக மனிதனாக இருப்பான். ஆக அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், இன்று நாம் உலகத்தில் யார் உணவில்லாமல் பாதிக்கப்படுகின்றார்களோ, பலஸ்தீன், காசா போன்ற பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் உணவுக்காக வேண்டி என்ன செய்கின்றார்கள்? கையேந்தி திரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரெட்டுக்காக வேண்டி, ஒரு பிஸ்கட்டுக்காக வேண்டி. இன்று மற்ற ஊர் மக்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதற்குள்ள உணவுப் பொருட்கள், அரிசிகளை வைத்து கடலில் தூக்கி வீசுகின்றார்கள். என்று சொன்னால் இந்த கடல் வழியாக அந்த ஊர் மக்களுக்கு சென்று அடையட்டும் என்பதாக. அப்போ அந்த ஊர் மக்களுக்கு 1 கிலோ அரிசி கிடைப்பது எவ்வளோ பெரிய ஒரு நியாமத்தாக அருட்கொடையாக இருக்கும். ஆனால் இன்று நாம் எவ்வளோ உணவுகளை வீணாக்கி கொண்டிருக்கின்றோம், எவ்வளோ பொருட்களை நாம் வீணடித்து கொண்டிருக்கின்றோம். இப்போது அந்த மக்களை நாம் சிந்தித்து பார்க்கும்போது அல்லாஹு தாலா அவர்களை விட நம்மை கண்ணியமாக வைத்திருக்கின்றனர் என்பதாக நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் உண்மையில் நம்மை விட அவர்கள் தான் கண்ணியமானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். துப்பாக்கி சத்தங்களும் மரண ஓலங்களும் அனைத்தும் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, தொழுகை நேரம் வந்துவிட்டால் வாங்க சொல்கின்றார்கள். கவனத்தோடு அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் வருதா? நமக்கு அந்த ஒரு பயம் இல்லை. என்ன பயம் இல்லை? குண்டு போட்டுருவோன்னு ஒரு பயம் இல்லை. நாம் நிம்மதியாக தொழுக முடியும். இருந்தாலும் நாம் அங்கு நிம்மதி இல்லாமல் தொழுது கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் நிம்மதியற்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட தொழுகையிலே நிம்மதியாக அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் நம்மை விட சிறப்பானவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். நாம் அதையெல்லாம் தாண்டி நமக்கும் அவர்களுக்கும் உள்ள அருட்கொடைகளை சிந்தித்து பார்த்து நாம் அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்தும் போது தான் நாம் அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியானாக மாற முடியும் என்பதை தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உறுப்புகள், கண்களாகட்டும், காதுகளாகட்டும், கைகளாகட்டும், இன்ன பிற உறுப்புகளை நாம் எந்த வழியில் நாம் செயல்படுத்துகின்றோம், நல்ல வழியில் செயல்படுத்துகின்றோமா, தீய வழியில் செயல்படுத்துகின்றோமா என்பதை ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், 17:36 அல்லாஹு தஆலா சொல்கின்றான், எதை பற்றி உங்களுக்கு அறிவு இல்லையோ, எந்த நாலேஜ் உங்களுக்கு இல்லையோ அதை நீங்கள் பின்தொடராதீர்கள். நிச்சயமாக கண், காது, இதயம் ஆகியவற்றை பற்றி விசாரிக்கப்பட்டே தீரும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி, இது குறித்து நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். நாம் என்ன சொல்லப் போகின்றோம் என்ற சிந்தனையோடு நாம் அந்த பணியை நாம் செய்ய வேண்டும். எதை பற்றி நமக்கு நாலேஜ் இல்லையோ அதை நாம் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் நாம் பின்தொடரக்கூடாது. காரணம், அல்லாஹு தன்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் விசாரிப்பான் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். ஆகவே நம்முடைய உறுப்புகளை நாம் நல்ல வழியில் நாம் பயன்படுத்த வேண்டும். நமக்கு அல்லாஹு தஆலா பல அருட்கொடைகளை கொடுத்திருக்கின்றான். அதில் இருக்கக்கூடிய அருட்கொடைகள் நாம் பார்த்து கொண்டிருப்பது குழந்தை செல்வத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் குழந்தை செல்வம் என்பது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் அருட்கொடை தான், பெண் குழந்தைகளாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு அருட்கொடைகள் தான். இது யாருக்கு தெரியும்? குழந்தை இல்லாமல் யார் வந்து கொண்டிருக்கின்றார்களோ அவருக்கு தெரியும். எனக்கு ஏதாவது ஒரு குழந்தை இருந்தால் உலக மக்களுடைய பார்வையிலே என்னால் இருக்க முடியவில்லையே, என்னை தவறாக பார்க்கின்றார்களே, குழந்தையை பெறாத தகுதி இல்லாமல் பார்க்கின்றார்களே என்பதாக அவர்கள் தினந்தோறும் அவர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அதுவும் ஒரு அருட்கொடை. குழந்தை இல்லாமல் இருப்பதும் ஒரு அருட்கொடை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாளைக்கு மறுமை நாளில் யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்களுக்கு ஒரு 10 கேள்வி கம்மியாகிடும். எதை பற்றி கேள்வி இல்லை? குழந்தை எப்படி வளர்த்த அந்த கேள்வி இல்லை. குழந்தை இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்ந்துச்சா அப்படிப்பட்ட கேள்விகள் இல்லை. ஆனால் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 கேள்வி இருக்கும். ஆகவே இதை அவர்கள் சிந்தித்து பார்க்கும்போது அதற்கும் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதராக இருப்பார்கள்.
ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை குழந்தை செல்வம் மிக சிறந்த ஒரு அருட்கொடையாக இருந்து கொண்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு நன்மை தரக்கூடிய செயல்கள் 3 செயல்கள் உண்டு. 1 நிலையான தர்மம், 2 மக்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வி, 3 தனக்காக பிரார்த்தனை செய்யும் பிள்ளை என்பதாக சொன்னார். அப்போ குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக சொல்கின்றது. நாம் நம்முடைய பிள்ளைகளை ஏன் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு எல்லா பெற்றோருக்கும் உள்ள ஆசை என்ன? நம்முடைய பிள்ளை நன்றாக படித்து தன்னிறைவோடு இறையச்சத்தோடு அந்த பிள்ளை வாழ்ந்தால் போதும். எந்த ஒரு பெற்றோரும் எதிர்பார்ப்பதில்லை நம்முடைய பிள்ளை படித்து சம்பாதிச்சு நம்ம கொடுப்பான் என்பதாக எந்த ஒரு பிள்ளையும் இந்த காலத்தில் எதிர்பார்ப்பதே இல்லை. எதிர்பார்ப்பது என்ன? அந்த பிள்ளை இறையச்சத்தோடு தக்கவாவோடு வாழ்ந்து அவர்கள் தம்முடைய மனைவி மக்களோடு சுகபோகமாக அல்லாஹ் கஞ்சி வாழ்ந்தால் போதும் என்பதாக ஒவ்வொரு பெற்றோரும் எண்ணுகின்றார்கள். அதிலே நபிகள் நாயகம் அன்றே சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய மரணத்துக்கு பின்பு உங்கள் பிள்ளை உங்களுக்காக துவா செய்யும். நீங்கள் நம்ம பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்கள், நீ எனக்காக துவா செய்யறியாப்பான்னு கேட்டு பாருங்களேன், என்ன சொல்லுவாங்க? யோசிப்பாங்க. அப்போ உயிரோடு இருக்கும்போதே நம்முடைய பிள்ளை நமக்காக அந்த துவா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை என்று சொன்னால், மரணத்துக்கு பின்பு எப்படி துவா செய்வார்? ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் தமக்காக, தம்முடைய கல்விக்காக, தம்முடைய குடும்பத்திற்காக, அனைத்து முஸ்லீம்களுக்காக, உலக மக்களுக்காக துவா செய்யக்கூடிய பழக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்கணும். நம்ம பள்ளியாசில் பார்க்குறோம், எத்தனையோ பெற்றோருடைய ஜனாசா கொண்டு வரப்படுகின்றது. அவருடைய இரத்த பந்த உறவு, அவருடைய பிள்ளைகள் பள்ளிவாசலுக்குள் வராமல் வெளியே இருக்கின்றனர். தொழுவக்கூடிய ஜனாசா தொழுவ தெரியாது, நான் வந்ததே இல்லைங்க. அப்போ அந்த ஜனாசாவில் மிக முக்கியமாக அவர்கள் பிள்ளை செய்யக்கூடிய துவாவைத்தான் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்கின்றார். நம்முடைய துவாவை விட, மற்ற துவாவை விட, இமாமுடைய துவாவை விட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அல்லாஹ் யாரும் கொடுக்குறான்? பிள்ளைங்க. எந்தளவுக்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவருடைய இரத்த பந்த உறவு தான் தொழ வைக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அதுதான் துவா. அந்த இரத்த பந்த உறவில் அவங்க பிள்ளையோ அல்லது சகோதரனோ அவர் தான் செய்ய வேண்டும், தொழ வைக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். ஆனால் இன்று நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்குள்ளே வராமல் இருக்கின்றான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளை கிடைப்பது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஆக நமக்கு துவா செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுப்பது, நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவது நம்முடைய ஒரு மிக சிறந்த ஒரு பொறுப்பாகும். பெற்றோருடைய பொறுப்பு என்னென்னு சொன்னால், அவருடைய பிள்ளை அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால் அதுதான் என்ன செய்யும், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம பிள்ளைக்கு சொல்லி வளர்க்கும் போதே, இப்போ நீ படித்து முடிச்சுட்டு நாங்கள் வயசாகிடும், சம்பாரிச்சு எனக்கு கொடுக்கணும், அதான் எதிர்பார்ப்பேன். சரிங்களா? எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால், நீ எங்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்ற அறிவுரையை நம்முடைய பிள்ளைக்கு நாம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்க வேண்டும். அதே போன்று பிள்ளைகளும், அப்போ அப்பாவுக்கு துவா செஞ்சால் போதும், அப்பா அம்மாவுக்கு துவா செஞ்சால் போதும், ஒன்றும் கொடுக்க வேணாம் என்பதாக இருக்கக்கூடாது. மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்களுக்கு உண்டான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு வயதான தாய் தந்தை இருந்து அவர்களுக்கு உதவி செய்யவில்லையோ, அவர்களுடைய துவாவை பெற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்களை நல்ல முறையில் பார்த்து கொள்ளவில்லையோ, அவன் நாசமாகட்டும் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்போது நம்முடைய பிள்ளைகளை இந்த அடிப்படையில் வார்த்தெடுப்போம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறினால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் நம்மை கவனிக்கக்கூடிய, நம்மை பார்த்து கொள்ளக்கூடிய, நமக்காக மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் ரெக்கமெண்டேஷன் செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறுவதற்கு வாய்ப்பு. அல்லாஹ் நான் நேர்வழி போவதற்கு காரணம் என்னுடைய தந்தை தான். என்னுடைய தந்தை தொழுகை விஷயத்தில் கவனம் செலுத்தினார், என்னுடைய தந்தை மார்க்க விஷயத்தில் கவனம் செலுத்தினார், என்னுடைய தந்தை ஹராமான விஷயத்தை விட்டு நீ தடுப்பதை கவனம் செலுத்தினார் என்பதாக அல்லாஹ்விடம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் சொல்லித் தருகின்ற நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை கண்டு பெற்றோர்கள் ஓடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், சகோதரனை கண்டு இன்னொரு சகோதரன் ஓடுவான். வசாஹிபத்திஹி வபனி, பிள்ளைகளை கண்டு ஓடுவோம். என்ன சொன்னால், நாளைக்கு மறுமை நாளில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவிகள் நம்மை அல்லாஹ்விடத்தில் சிக்க வைத்து விடுவார். எல்லாம் நான் வழிகட்டு போகிறதுக்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள் தான். அவர்கள் என்னை எச்சரித்திருந்தால், எனக்கு சொல்லி இருந்தால் நான் நல்லவனாக மாறி இருப்பேன். என்னை கவனிக்க வேண்டிய பொறுப்பு யார் பொறுப்பு? என்னுடைய பெற்றோருடைய பொறுப்பு. என் பெற்றோரை என்னை சரியாக கவனிக்கலை, ஆகவே அவங்களுக்கு தண்டி என்பதாக அவர்கள் சொல்லிவிடுவார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய அபசாரம் சொல்லக்கூடிய அத்தியாயத்துடைய கடைசி வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்றார். ஆக அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுடைய அருட்கொடைகள் நமக்கு
இருப்பது மட்டுமல்லாமல் அந்த அருட்கொடைகளுடைய பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்படுத்த வேண்டும். அப்படி அருட்கொடைகளில் நாம் பிள்ளைகள் செல்வத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இரண்டாவதாக பார்ப்போம் என்று சொன்னால் பொருட்செல்வம். இது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, அல்லாஹுடைய மிகப்பெரிய அருட்கொடை பொருட்செல்வம். இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம், சில பேருக்கு பிள்ளைகள் இருப்பார்கள், 6 பிள்ளை 7 பிள்ளைகள் இருப்பார்கள். ஆனால் பொருளாதாரம் மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கும். பிள்ளைகள் படிப்பதற்காக வேண்டி வசதி இருக்காது, பிள்ளைகளுடைய உடல்நிலை கவனிப்பதற்காக வசதி இருக்காது. ஆகவே அல்லாஹு தாலா பொருளாதாரத்தை வழங்கியிருக்கிறான்னு சொன்னால் அதுவும் மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அருட்கொடைகளை அல்லாஹு தாலா கொடுத்து விட்டு, இந்த பணத்தை அல்லாஹு தாலா பொருளாதாரத்தை பணத்தை கொடுத்து விட்டு உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ செலவு பண்ணுப்பா, பிரச்சனை இல்லை என்பதாக அல்லாஹு தாலா சொல்லவில்லை. அல்லாஹு தாலா என்ன செய்வான்னு சொன்னால், நபிகள் நாயகம் சொன்னார்கள், நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் கேட்பான், இந்த செல்வத்தை எப்படி சம்பாதித்தா, எப்படி செலவு செய்தார். ஐடியில் கேள்வி கேட்டால் நம்ம என்ன செய்யலாம், ஃபைன் கட்டிட்டு தப்பிச்சிடலாம் இல்லையா? ஒரு ஐடியில் ஒருத்த மாட்டிடலான்னு சொன்னால் ஃபைன் கட்டி தப்பிச்சிடலாம், இல்லை ஜெயிலில் போட்டால் கூட இருந்து செய்யலாம், இருந்து ஜாமீனில் வந்துடலாம். ஆனால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், அந்த அல்லாஹுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் உங்களுக்கு கால் ஒரு ஸ்டெப்பு நகராது என்பதாக சொன்னார்கள். என்ன கேள்வி? உங்கள் பணத்தை எப்படி சம்பாதிச்சிங்க, எப்படி செலவு செய்தீங்க. இப்போ மனுஷன் என்ன செய்யணும்னு சொன்னால், அவன் எப்படி 100 ரூபாய் எப்படி சம்பாதித்தான், எப்படி செலவு செய்தான் என்பதை பதில் சொல்ல வேண்டும். கரெக்டாக சொல்லுவானா? அல்லாஹ்வுடைய கேள்விக்கு சரியான பதில் சொல்லுவானான்னு சொன்னால் அவன் யோசிப்பான், திணறுவான், தடுமாறுவான். அல்லாஹ் தான் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் கேள்வி கேட்க வைத்து அந்த கேள்விக்குண்டான பதிலை அல்லாஹ் பெற்றுக்கொள்வான். அப்போ அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாது இந்த மனுஷன் நல்ல செஞ்சனா கெட்ட செஞ்சு சொன்னால், இந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா புரிய வைக்கின்றான், என்னுடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு நீ எந்த அளவுக்கு நீ என்னைக்கு நன்றி கெட்டவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். நான் கொடுத்த செல்வத்தை வைத்துக்கொண்டு, நான் கொடுத்த அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு என்னை நீ நன்றி செலுத்தாமல், என்னை நினைவு கூறாமல் நீ எப்படி வாழ்ந்திருக்கின்றாய் என்பதை அல்லாஹு தாலா அந்த கேள்வியின் மூலம் மனிதனுக்கு உணர்த்துகின்றான். நம்மளும் பார்க்குறோம் இல்லையா? நம்ம பிள்ளை சரியாக படிக்காட்டி பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, என்னப்பாவும் நான் குறை வச்சேன், நல்ல காலேஜில் சேர்க்கலையா, நல்ல டியூஷனில் சேர்க்கலையா, உனக்கு உண்டான ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கலையா, ஏன் ஒரே அரியராக வச்சுருக்க, கேட்போமா இல்லையா? அப்போ அவன் பதில் சொல்லுவான், இல்லை அப்போ உடம்பு சரியில்லை, அதாச்சு இதாச்சு. சரி, இப்போ நல்லா இருக்கலையே, இப்போ அரியரை கிளியர் பண்ணணும், இப்போ கிளியர் பண்ண முடியும்னு சொன்னால், அப்போ அந்த பெற்றோர் அவனுக்கு செய்த அருட்கொடைகளை நினைவூட்டி கேட்கின்றார், என்ன குறை வச்ச அவனுக்கு. இதுக்கு கேட்க தகுதியான ஆள் யார்? அல்லாஹ். அப்போ அல்லாஹ் கேட்கின்றான், நான் உங்களுக்கு என்ன குறைகளை வைத்தேன். யா ஐயுஹல் இன்சான், ஓ மனிதனே, மா அகர்ரக பி ரப்பிக்கல் கரீம், உனக்கு நான் என்ன குறை வச்சேன். அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக், உன்னை அழகிய முறையில் படைக்கவில்லையா, அழகான முகத்தை கொடுக்கவில்லையா, அழகான ஆரோக்கியத்தை கொடுக்கவில்லையா? அல்லாஹ் கேட்கின்றான். இப்போ ஏன் என்ன நன்றி கெட்டவனாக வாழ்ந்தா என்பதை அல்லாஹ் கேட்பான். ஆகவே நம்முடைய சம்பாத்தியத்தை, நம்முடைய செலவினத்தை குறித்து நாளைக்கு மறுமையில் கேள்வி உண்டு. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் உங்கள் கால் கொஞ்சமும் நகராது என்பதை நபிகள் நாயகம் சொல்லி காட்டினார்கள். எனவே அல்லாஹ் அந்த பணத்தை கொடுத்து விட்டு ஒரு பொறுப்பு கொடுக்கின்றான். என்ன பொறுப்பு என்று சொன்னால், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், இந்த பணத்தை அல்லாஹுடைய வழியில் நீங்கள் செலவு செய்யாத வரை உண்மையான நன்மையை நீங்கள் அடைய முடியாது. பணத்தை இருக்கீங்களா இல்லையா? இந்த பணத்தை நீங்கள் நல்ல வழியில் நீங்கள் செலவழிக்க வேண்டும். அப்போ சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் பள்ளிவாசலுக்கே கொடுத்துடணும், சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் ஏழைகளுக்கே கொடுத்துடணும் என்பதை இஸ்லாம் சொல்லவில்லை. என்ன சொல்லுகின்றதுன்னு சொன்னால், எவ்வளோ கொடுக்க சொல்லுது? 2%, 2.5% கொடுப்பது கடமை. அதை தாண்டி கொடுப்பதும் நமக்கு நன்மையை பயக்கும். எனவே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், உங்களுக்கு எது விருப்பமானதாக இருக்கின்றதோ அதை அல்லாஹுடைய வழி நீங்கள் செலவு செய்யாத வரை நீங்கள் முழுமையான நன்மையை நீங்கள் பெற முடியாது என்பதை சொல்லி அல்லாஹ் சொல்கின்றான். நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்க என்பதை அல்லாஹ் தஆலா அறிகின்றான். ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு 1000 ரூபா கொடுப்பதற்கு மணிக்கணக்கில் யோசிக்கின்றான். ஆனால் ஒரு படம் பார்ப்பதற்காக வேண்டி அது 2000 ரூபாய் அசால்ட்டாக அவன் செலவழிக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எதனை செலவழித்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அறிந்து கொள்கின்றான். இப்போ இங்கே கொடுக்காமல் எப்படி செலவழிக்க என்பதை அல்லாஹ் பார்க்கின்றான். ஆகவே அல்லாஹ் அளித்த செல்வத்தை அல்லாஹ் சொன்ன வழியில் நாம் செலவு செய்தால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த மனிதனாக நாம் ஆகுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அருட்கொடைகள் சிலவற்றில் மிக முக்கியமான அருட்கொடை நம்மை முஸ்லீமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருப்பது. இது எவ்வளோ பெரிய அருட்கொடை! இது எத்தனையோ மக்கள், கலிமா சொன்ன எத்தனையோ மக்கள்
முஸ்லீம் பெயர் வைத்திருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இன்று உண்மை முஸ்லீம்களாக இல்லாமல் வெறும் முஸ்லீம் பெயரை மட்டும் வைக்கக்கூடிய மனிதராக பார்க்கின்றோம். அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய கூட்டத்தை அல்லாஹ் நம்மை காப்பாற்றி இருக்கின்றான். மௌத்தோரை அல்லாஹுத்தை நம்மை காப்பாற்றுவானாக. மேலும் அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய மனிதராக அல்லாஹ் நமக்கு ஆக்கியிருக்கின்றான். எவ்வளோ பேர் அருட்கொடை! இன்று யார் இணை வைப்பிலே மூழ்கி இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு மணிக்கணக்காக தாவா செய்தாலும், மணிக்கணக்காக புரிய வைத்தாலும் அவர்கள் இணை வைப்பை விட்டு வெளியே வரவே முடியல. அவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை சுட்டி காட்டி இது அல்லாஹு தஆலா வெறுக்கக்கூடிய ஒன்று, அல்லாஹு தஆலா மன்னிக்கவே மாட்டான் இணை வைப்பை என்பதை சொன்னாலும் அதை விட்டு அவர்களால் வெளியே வர முடியவில்லை என்று சொன்னால் எவ்வளோ பெரிய கைசேதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாம் முஸ்லீமாக இருப்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய அற்கொடை. முஸ்லீமாக வாழ்வது போன்று முஸ்லீமாகவே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். மேலும் வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாக இல்லாமல் மரணிக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அப்போது மௌத்து எப்போ வரும் என்பது நமக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அலாட் பண்ணுறதில்லை. கல்யாண பத்திரிக்கை அடிக்காமல் அடிக்கிறோமா, இன்ஷல்லா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு இந்த மௌத்தா போகணும்னு அடிக்கிறோமா? இல்லை. மௌத் இப்போ வேணால் நமக்கு என்ன செய்யலாம், வரலாம். ஆகவே எந்த நேரத்திலும் நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சக்கூடிய மனிதராக, அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய மனிதராக நீங்கள் வாழுங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் நல்ல தொழுகையாளியாக, நல்ல இபாதத்தாளியாக இருந்து கொண்டு கடைசியில் மரணிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அல்லாஹுக்கு கோபம் தரக்கூடிய, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு முறையில் நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே தான் மரண தருவாயில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு நாம் கலிமாவை சொல்லுங்கள் என்பதை சொல்லக்கூடாது. ஒருத்தர் மௌத்தில் மரணிக்க போகிற மாதிரி இருக்கார், ரொம்ப சக்கரத்தில், அவர் பக்கத்தில் நாம் கலிமாவை நினைவூட்ட வேண்டும். அவர் பக்கத்தில் நம்ம மெதுவாக கலிமா சொல்ல வேண்டும். நல்ல விஷயங்களை பற்றி சொன்னால், ஒருவேளை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். அதை விடுத்து பக்கத்தில் போய் களிமா சொல்லுங்கள், நீங்கள் நல்லா சொர்க்கத்துக்கு போயிடலாம், களிமா சொல்லுங்கள் சொன்னால் அந்த மரண வேதனை போய் என்ன சொல்வார்? வேதனையில் என்ன சொல்வார்? நான் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன், என் கஷ்டம் எனக்கு தெரியுமா? இப்படி சொல்லும்போது மரணம் வந்துச்சுன்னு என்னாச்சு? அவர் நிராகரிப்பதாக மரணிப்பார். ஆகவே கூட நாம் மரணிக்கக்கூடிய நேரத்தில் கூட முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றான். அங்கே இப்படி பல அருட்கொடைகள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். அல்லாஹுடைய அருட்கொடைகள் நம்மால் ஒருபோதும் சொல்லி முடிக்க முடியாது. ஆகவே அல்லாஹ்வினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹு தஆலா மென்மேலும் கொடுக்கின்றான். அல்லாஹ் அதை சொன்னான், யார் எனக்கு நன்றி செலுத்துகின்றார்களோ அப்படிப்பட்ட மனிதனுக்கு நான் மென்மேலும் கொடுத்து கொண்டே இருப்பேன். இல்லை அசீதன்னக்கும் வலையின் ஷக்கர்த்தும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதே போன்று யார் நன்றி கொள்கின்றார்களோ, நன்றி கெட்ட மனிதராக வாழுகின்றார்களோ அப்படிப்பட்ட மனிதனுக்கு எனது தண்டனை மிக கடுமையானதாக இருக்கும். சற்று யோசித்து பார்க்க வேண்டும். யார் நன்றி கட்டுத்தனமாக நடந்து கொள்கின்றார்களோ அவருக்கு நான் என் அருட்கொடைகளை வழங்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்ல, அவனுக்கும் கொடுப்பேன் நான். யார் எனக்கு நன்றி செலுத்தாமல் வாழுகின்றார்களோ, என்னுடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு யார் எனக்கு நன்றி மறுக்கின்றார்களோ அப்படிப்பட்ட மனிதனுக்கு கொடுப்பேன். ஆனால் நாளைக்கு மறுமை நாள் எனது தண்டனை மிக கடுமையாக இருக்கும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக அல்லாஹுடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு நாம் எந்த அளவுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்பதை ஒவ்வொரு மனிதனும் எண்ணி பார்க்க வேண்டும். நான்காவதாக அல்லாஹுடைய அருட்கொடைகள் மிக முக்கியமானது இந்த குர்ஆனும் ஹதீஸும் ஆகும். குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முறை சரியான பாதையில் செல்கின்றதா, நம்ம சரியான அடிப்படையில் வாழுகின்றோமா, அதுக்காக ஒரு உரைக்கல் வேண்டும் இல்லையா, ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் இல்லையா, அதுக்குண்டான சரியான வழிகாட்டுதல் குர்ஆனும் ஹதீஸுமாக இருந்து கொண்டிருக்கு. அப்போ முஸ்லீம்கள் தவிர மற்ற மதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், மற்ற இந்துவாகட்டும் கிறிஸ்துவாகட்டும் மற்ற மதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் அவருடைய கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்றார்கள் என்பதை கம்பேர் பண்ணி பார்ப்பதற்கு வழியே இல்லை. நம்ம சரியாக செய்கிறோமா, சரியாக வாழ்கிறோமா, கடவுளுக்கு விருப்பமான வாழ்க்கை வாழுகின்றோம் என்பதை அவர்கள் உராசி பார்ப்பதற்கு, அவர்கள் புரிந்து கொள்வதற்கு வழிகாட்டுதலே இல்லை. அப்போ அவங்க அறிவு என்ன சொல்லுதோ அது என்னது ரைட். கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் லஞ்சம் வாங்குறாங்க, தப்பா? அப்போ அறிவு என்ன சொல்லும்? ரைட், பிரச்சனை இல்லை. என்னுடைய மனைவி என்ன செய்கின்றார், எனக்கு கோஆப்ரேட் பண்ணுறதில்லை, குடும்ப வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப சிரமம், அதுக்காக நான் விபச்சாரம் செய்கின்றேன். அவன் அறிவு என்ன சொல்லும்? அப்போ சரி. ஆனால் இதை இஸ்லாத்தோடு ஹதீஸோடு குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இஸ்லாம் என்ன சொல்லும்? விபச்சாரம், ஜினா
ஹராம். அதுக்கு மார்க்கத்தில் என்ன காரணம் சொன்னாலும் சரி, என்ன இல்லை, அனுமதியே இல்லை. வட்டி வாங்குவதற்கும் அதே போன்று லஞ்சம் வாங்குவதற்கும் நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் சரி, மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இல்லை. ஹராமான பொருளை உண்பதற்கு மார்க்கத்தில் என்ன காரணம் சொன்னாலும் அனுமதி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர் ஒருவர் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டார். என்ன செய்தார்கள்? வாயிலக்கில் விரல விட்டு எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே தூக்கி போட்டாங்க. நமக்கு அனுமதி இல்லைப்பா, அது சின்ன பிள்ளை, நம்ம என்ன செய்வோம், சின்ன பிள்ளை தெரியாமல் சாப்பிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு அனுமதி இல்லை என்பதை நபிகள் நாயகம் உணர்த்தி காட்டினார்கள். ஒரே ஒரு பேரிச்சம்பழம் அங்கே பொது சொத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த பேரிச்சம்பழத்தை தர்மம் செய்யாமல் நான் இறந்து விட்டால் நாளைக்கு அல்லாஹ் என்னை கேட்பானே என்பதற்காக வேண்டி இரவு முழுவதும் தூங்காமல் புரண்டு புரண்டு படுத்து அந்த பேரிச்சம்பழத்தை தர்மம் செய்து விட்டு வந்து படுக்கின்றார். என்ன காரணம்? ஹராம் நமக்கு வந்துடக்கூடாது என்பது. ஆகவே அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு கவனித்து பார்க்கக்கூடிய ரெஃபரன்ஸ் என்னவென்று சொன்னால் குர்ஆனும் ஹதீஸும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த அருட்கொடைகளை வைத்து கொண்டு தான் நாம் மறுமை நாளில் வெற்றி பெற முடியும். அந்த அருட்கொடைகளை வைத்துத்தான் நாம் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் செல்ல முடியும். குர்ஆன் ஹதீஸை விஷயம் எங்கே போக முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியும், நரகத்துக்கு போக முடியும். குர்ஆன் ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கை வரலாறுக்கு பட்டவர்த்தமாக காட்டும். இப்படி வாழ்ந்தீங்க சொன்னால் எங்கே போவீங்க? நரகம்தான் போவீங்க. இணையை வைத்து வாழ்ந்தால் நரகம்தான், அல்லாஹுடைய கோபத்துக்கு உள்ளானால் நரகம்தான் என்பதாக நமக்கு குர்ஆன் ஹதீஸ் எச்சரிக்கும் போது நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே குர்ஆன் ஹதீஸ் மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த குர்ஆன் ஹதீஸ் நமக்கு எந்த பாதையில் செல்லுகின்றோம், நாம் செல்வது சரியா தவறா என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இது எவ்வளோ பெரிய அருட்கொடை. ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாருன்னு சொன்னால் அவர் ரொம்ப முக்கியமாக என்ன தேவை? புக்கு தேவை. கரெக்ட். புக்கே இல்லாவிட்ட அதுக்குள்ள செமஸ்டர் எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? புக்கெல்லாம் விடுங்க, நான் படிக்கிறது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு புக்கு ப்ளஸ் கைடு. குர்ஆன் வந்து புக்கு, ஹதீஸ் வந்து என்னது? கைடு. ரெண்டும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கு. நபிகள் நாயகம் தம்முடைய மரண தருவாயில் சொன்ன வார்த்தை அதுதான். நீங்கள் உங்களுடைய கடவாய் பற்கள் அதை வைத்து கடித்து கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். எதை? குர்ஆனையும் என்னுடைய வழிமுறையும் என்பதாக சொன்னார். அப்போ அதை வைத்து கொண்டு தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாமே அதில் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். நான் சரியாக வாழ்கிறேன்னா, இன்னைக்கு ஃபஜர் தொழுலையே, ஃபஜர் தொழுன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? நான் ஃபஜர் தொழுதுட்டேன், அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் ஃபஜர் தொழுதுட்டீங்களா, நீங்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பில் நீங்கள் முழுக்க இருப்பீர்கள். ஃபஜர் தொழுகவில்லையா, உங்கள் காதில் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கின்றான். இப்போது இந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்யுது சொன்னால், ஃபஜர் தொழுக போக சொல்லுமா இல்லை தூங்க சொல்லுமா? அப்போது இப்படி வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் நமக்கு செக் பண்ணி பார்ப்பதற்காக வேண்டிய குர்ஆன் ஹதீஸ் மிகப்பெரிய அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இறுதியாக கடைசியாக நாம் அல்லாஹுக்கு எப்படி நன்றி செலுத்துவது என்பதை பார்த்து நாம் முடித்துக்கொள்ளலாம். முதலாக இணை வைப்பை விட்டுவிட்டு ஏகத்துவத்தின் தௌஹீதின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். ஷிர்க்கை விட்டுவிட்டு தௌஹீதின் பக்கம் திரும்ப வேண்டும். தௌஹீதின் பக்கம் திரும்ப வேண்டும் சொன்னால் தௌஹீத் ஜமாத்தில் சேர்றது இல்லை, சரிங்களா? தௌஹீத் பெயரால் இருக்கக்கூடிய இயக்கங்கள் சேருவதல்ல, மாறாக ஒவ்வொரு தனி நபரும் நான் ஷிர்க்கை விட்டுவிட்டு தௌஹீதின் பக்கம் இருக்கின்றேனா, ஏகத்துவத்தின் பக்கம் இருக்கின்றேன் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக பிதாத்துகளை விட்டுவிட்டு நபி வழியை பின்பற்ற முயற்சிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நபி வழி மறக்கடிக்கப்பட்டு பிதாத்துகள் பரவலாக்கப்படுகின்றன. ஆக அதை நாம் ஹதீஸோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் பிதாத்தா நபி வழியா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக வாழ்க்கையுடைய எல்லா விவகாரங்களிலும் நாம் நயவஞ்சகத்தனத்தை விட்டுவிட்டு அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாஸாக அல்லாஹுக்காக வேண்டி செயல்பட வேண்டும். பிறர் பார்ப்பதற்காக தொழுவது, பிறர் பார்ப்பதற்காக குர்ஆன் ஓதுவது, பிறர் பார்ப்பதற்காக நல்லவர்களை போல் நடித்து கொண்டிருப்பது, இதை விட்டுவிட்டு என்னை ரப் கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்ற இஹ்லாஸ் மன தூய்மையோடு அல்லாஹுடைய வழிகாட்டுதலுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். கடைசியாக மன இச்சைக்கு அடிபடாமல் அல்லாஹுக்கு நாம் அடிபணிய வேண்டும். இன்றைக்கி மனுஷன் என்ன செய்ய சொன்னால் ஏதாவது ஒரு கட்டத்தில் மன இச்சைக்கு அடிபணிஞ்சிடறான். இன்றைக்கி இருக்கக்கூடிய மன இச்சை, ரெண்டு மன இச்சை இருக்குது. ஒன்று இன்டல், உள்ளே இருக்க மன இச்சை. இன்னொன்று எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல் மன இச்சை என்ன சொல்லுங்க பார்ப்போம்.
எக்ஸ்டர்னல் மனை செயின் எல்லா கையிலையும் இருக்கும். எக்ஸ்டர்னல் மனை அதுக்கு ஆரம்பிச்சோன்னு சொன்னால் பார்த்துக்கிட்டே இருக்கும். தொழுக நேரம் போவோம், வேலைக்கு போகிற நேரம் போவோம், தூக்கம் போவோம், எல்லாம் போவோம். எக்ஸ்டர்னல் மனை செய்யுது. சரிங்களா? இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்னலோட கனெக்ட் ஆகி நம்ம என்ன செய்யுது, நம்மளை அல்லாஹ்வை மறக்க வைக்குது. ஆகவே அதற்கு ஒருபோதும் நாம் அடிபணிந்து விடக்கூடாது. மன இச்சைக்கு அடிபடாமல் அல்லாஹுடைய வழிகாட்டுதலுக்கு நாம் அடிபட வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் சொன்னால் முழு வாழ்க்கையும் அல்லாஹுடைய வழிகாட்டலோடு நாம் வாழ வேண்டும். இதற்காக இந்த மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வெறுமனே பயான் கேட்பதன் மூலமாக, ஜும்மாவில் கலந்து கொள்வதன் மூலமாக, இப்படிப்பட்ட வகுப்பிலே வருவதன் மூலமாக நாம் என்ன செய்ய முடியாது, முழுமையான மார்க்கத்துடைய அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. சரிங்களா? பேசிக்லேருந்து படிக்கணும். அக்கீதாவிலிருந்து நம்ம செய்ய வேண்டும், நாம் படிக்க வேண்டும். இன்றைக்கி படிப்பதற்குண்டான நிறைய டெக்னாலஜி வந்துச்சு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அல்லாஹ் கொடுத்த பெரிய டெக்னாலஜி செல்ஃபோன். பெரிய டெக்னாலஜி என்னது இன்றைக்கி? இன்டர்நெட். கரெக்ட், இன்டர்நெட். பெரிய டெக்னாலஜி ஜெமினி, பெரிய டெக்னாலஜி சாட் ஜிபிடி, எவ்வளோ பெரிய டெக்னாலஜி. அப்போ அதையெல்லாம் நாம் வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அறிவை அதிகப்படுத்தி அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்குவதை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். இறுதியாக கடைசியாக குர்ஆனை புரிந்து நம்முடைய தாய்மொழியில் நாம் படித்து அல்லாஹுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நமக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளா சோதனைகளா என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நமக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோமா, நன்றி கட்டணமாக நடந்து கொள்கின்றோமா என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். மேலும் நாம் நிராகரிப்பு போர்க்கை மேற்கொள்கின்றோமா அல்லது அல்லாஹுக்கு அடிபணிந்து வாழ்கின்றோம் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை குர்ஆனை நம்முடைய தாய்மொழியில் நாம் உணர்ந்து படிப்பது தான். ஆகவே அப்படி உணர்ந்து படிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக, அல்லாஹுடைய அருட்கொடைகளை விளங்கிக் கொள்ள மனிதனாக மாற முடியும். ஆகவே அல்லாஹுவின் பக்கம் ஓடி வாருங்கள். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், நேர்வழியின் பக்கம் விரைந்து வாருங்கள். அந்த நேர்வழிகளை ஒருவரை முந்தி செல்லுங்கள். அப்படிப்பட்ட நல்ல மனிதனாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹுடைய திருப்தி பெற்ற மக்களுடைய கூட்டத்தில் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அல்லாஹு தஆலா சேர்த்து தருவானாக. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சிறிய பெரிய தவறுகளை அல்லாஹு தஆலா மன்னித்து தருவானாக. இணை வைப்பையும் மன இச்சையை கட்டுப்படுவதையும் முழுவதாக விட்டுவிட்டு அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கம் செல்லக்கூடிய நல்லதொரு மனிதனாக அல்லாஹு தஆலா நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஆக்கி அருள்வானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.